இருக்காரு, கிளாஸ்ல எத்தனை ரேங்க்ல அப்படின்னு இருக்காரு. நான் 16வது ரேங்க் பாட்டுருக்கான். சரி அப்போ அங்கே பள்ளியிடத்துல கிளாஸ்லேயே 10 பேர் தான் நினைக்கிறேன். முதல்ல ஏழு கதைக்கல 16வது ரேங்க் பாட்டுருக்கான். சரி மார்க் எப்படி எடுத்துட்டு என்னன்னு தெரியல. ரைட்டு விடு, கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்ல அப்படின்னு இருக்காரு. 16 பேர்லடா 16வது ரேங்குப்பா எடுத்துட்டேன், ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காவ. 16 பேரில் 16வது ரேங்கு. அப்போ லாஸ்ட் ரேங்கு நீ தான். ஆமாம், நீலாம் படிக்க என்ன முடியும். இவன் பாதி நாள் பள்ளியிடம் போக மாட்டாங்க. எங்களுடைய ஆஹா இவன் எப்படி போயிருக்கான்னு கேட்டுக்கீங்க. பள்ளியிடத்து உள்ளே போகிறான். உள்ளே போன உடனே கோடி வா எங்கே போகிற சிலி 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 கிளின்னு அதனால உள்ளே பேர் தான் கேட்டுக்க. பேக்க தூக்கிண்டு உள்ளே போட்டுதான். போட்டுட்டு அட்னஸ் போடையும் வைத்த வெளிக்க அப்படிங்க. நான் படக்கோடி கொஞ்சம் போயிட்டு வரேன்ட்டு உள்ள பள்ளியிடத்துலேயே பின்னோடி வரான். காமெடி சோறு வேற, கட்டை காமெடி சோறா. இவன் நல்லா செவுறு ஏறி குதிச்சு பழக்கம் போல. ஏறி குதிச்சு டக்குன்னு உள்ளோடி ஓடியாந்துருந்தான். வெளியோடி ஓடியாந்து அன்னைக்கு வீட்டு பள்ளியிடத்து பக்கத்தில் இருக்க பூமுட்டுக்குள்ளே உள்ளோடி கிடந்திருக்கான். அடுத்து பால் பெரிய பக்கத்து தூக்கிட்டு வந்துருக்காரு. தூக்கிட்டு பள்ளியிடத்துல தூக்கி விட்டு வந்துருக்காரு. அடுத்தானே அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஆளை காணும். தோசமாக வாங்க போயிருக்கான். மேக்கப்பே உளுந்து எந்திரிச்சு கிழக்க வந்திருக்கான். ஆளை காணன்ட்டு நான் தேடித்தேன். வீட்டில் அவ்வளோ வரும் தேடியலை இதாவ. அவன் பிரசாந்தண்ணே எல்லாரும் தேடி தேடி சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கும். போனுக்கு மேலே போனு எங்கட கடிங்க வீட்டுக்கு பின்னாடி கிடந்தேன் அடிங்க. வீட்டுக்கு பின்னாடி ஆளே இல்லை. முதல்ல எங்கேயோ கிடந்துட்டு வேணுங்க. அதான் எங்கேயோ பதுங்கி இருக்கிறதுக்கு இடம் பார்த்துருக்கான். இடம் பார்த்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு எப்படியா தப்பிச்சு தப்பிச்சு ஓடிடுறான். வெட்டான சேம்பு இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாக சாம் என்ற மாணவன் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சாம் என்னும் மாணவனை ஒரே மதியில் குளத்துக்கு தள்ளப்படும். மீன் பிடிக்கல நண்டாட்டி பிடிப்போம். நானும் எவ்வளோ பெரிய மீன் கூட்டத்துக்குள்ள ஒன்று போட்டாலும் எனக்கெல்லாம் ஒத்த மீன் கிடைக்காது. புழுவை கூட திங்காது. ஆனால் அவங்க நிற்கவே எங்கோடியா 2 மீன் அவனா திட்டு வந்துருவான். நானா மீன் பிடிச்சி நல்லா பொரிச்சு திங்கிறதுக்கு வச்சா கூட நல்லா திங்கலாம். திங்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீத்தில் அடிச்சு உள்ளே போய் பிறக்கி விடுங்களா ஒரு மீனா. நண்டாட்டி வடிக்குமான்னு வைப்பா. நண்டையாச்சும் எடுத்துமோ. நீ நண்டு பிடிக்கிறதான அண்ணா போச்சு. இன்னைக்கு தூண்டிலுங்க பாரு. காலையிலேயே எனக்கு சோத்தை போட்டு காலையிலேயே கூட்டு வந்தா உன்னையில என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணுதேன். சொல்ல மாட்டாங்க நீ கிடங்க நல்லா மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே பாரு. அவ்வளோதான் கீழே நீ எடுத்து விடு. ஆமாம் வாங்கி சைட்லாம் எங்கே எடுக்க